யாழ்ப்பாணத்துல ஒரு அக்காவும் ஒரு ஆண் நபரும் கைது செய்யப்பட்டிருக்காங்க. ஏன் தெரியுமா? போதைப் பொருள். அது மட்டுமில்ல, நட்டு வீதியில நேத்து இரவு நட்டு வீதியில ஒரு ஆளை இன்னொரு ஆள் பட்டு மோசமான வாளால வெட்டுறதுக்கு துரத்தி துரத்தி இந்த ரெண்டு விஷயமும் யாழ்ப்பாணத்துல நேற்று முக்கியமான ரெண்டு விஷயம் என்ன நடந்ததுன்னு தெளிவா நான் உங்களுக்கு சொல்றேன். அதை விட முக்கியமான ஒரு விஷயம் உண்டு இலங்கையில பேசப்பட்டு கொண்டிருக்கு. உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். நேத்து திடீரென்று இந்த பெட்ரோல் டீசல் விலையை கூட்டி விட்டுட்டாங்க. இது எல்லாருக்குமே தெரியும். எப்படி பெட்ரோல் டீசல் இந்த எரிபொருள்ன்ற விலையை கூட்டுவாங்க. ஆனா இதுல பிரச்சனை என்னண்டா, தமிழ் ஆக்களை விட சிங்கள ஆக்கள் தான் இதை பெரிய அளவுக்கு பேசுறாங்கன்னுடா. அதாவது பொறுக்குமார், இந்த ஜனாதிபதியை ஒரு குறிப்பிட்ட ஆக்கள் சிங்கள ஆக்கள் சொல்லுவாங்க பொறுக்குமார்ன்ட்டு. அதே மாதிரி இந்த பெட்ரோல் டீசல் விலை கூட்டுனதுக்காக ஜனாதிபதியை இந்த அரசாங்கத்தை பொறுக்குமார்ன்ற மாதிரிக்கு, அதாவது பொய் குமார்ன்ற மாதிரிக்கு சொல்றாங்க. இன்னொன்று நானும் பார்க்கும்போது வச்சு விட்டாங்களே ஆப்புன்ற மாதிரி இருந்தது. இந்த பெட்ரோல் செட்ல லைன்ல நின்று எக்கச்சக்கமான பெட்ரோல் டீசல் அடிச்சவங்க ஒரு விதத்துல புத்திசாலியோன்ற மாதிரி இருந்தது. ஆனா அப்படி செய்யக்கூடாது. விஷயம் என்னண்டா, இதுல என்ன பிரச்சனை, என்ன விமர்சனம் ஆகுதுண்டா, இந்த பெட்ரோல் டீசல் கட்டாயம் விலை கூடும். அது எல்லாருக்குமே தெரியுமே. இந்த உலக அளவுல இந்த யுத்தம் நடந்து கொண்டிருக்கு. அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான்லாம் அடிபொடிப்பட்டு கொண்டிருக்காங்க. அதனால ஒரு கொஞ்சமாவது கூடும் எல்லாருக்கும் தெரியும். ஆனா அதுல பிரச்சனை என்னண்டா, அரசாங்கம் சொன்னது போலினா நின்று நீங்க அடிக்க தேவையில்லை, ஒரு மாசத்துக்கு தேவையான எரிபொருள் கையிருப்புல இருக்குது, அதனால நீங்க பயப்பட தேவையில்லை. அப்ப உண்மையாகவே இந்த பெட்ரோல் டீசல் விலை கூட்டுறதுண்டா, இந்த விலையை அதிகரிக்கிறதுண்டா ஒரு மாசம், அதாவது இந்த மாசம் கடைசியில தான் அவங்க அதிகரிச்சிருக்கணும். ஏன்னா இந்த மாசம் கடைசி வரைக்கும் எரிபொருள் கையிருப்புல இருக்குன்னு சொன்னாங்க. அப்ப அந்த எரிபொருள் இவங்க இதுக்கு முதல் வாங்கின எரிபொருள், அப்ப அந்த வாங்கின விலைக்கு தானே மக்களுக்கு கொடுக்கணும். அப்ப ஏன் இவங்க இப்ப திடீர்னு நேத்து அதிகரிச்சிருக்கிறாங்க? அப்படி பார்த்தா அரசாங்கத்திட்ட எரிபொருள் உண்மையாகவே இல்லை. இவங்க பொய் தான் சொல்லியிருக்கிறாங்க, மக்கள்கிட்ட பொய் சொல்லி ஏமாத்தி இருக்கிறாங்க. அதனால புதுசா வாங்கின விலைக்கு இவங்க கொண்டு வந்ததுக்கு விற்கிறாங்க போலன்ற மாதிரி ஒரு விமர்சனமாக. அப்படி இல்லைண்டா, இருக்கிற பெட்ரோல் வாங்கின விலையை ஏன் கூட்டி கொடுக்குறீங்கன்னு இது கூடுதலா சிங்கள மக்கள் ஒரு குறிப்பிட்ட ஆக்கள் கடுமையான விமர்சனத்தை ஜனாதிபதிக்கும் இந்த அரசாங்கத்துக்கும் கடுமையான விமர்சனத்தை வச்சு கொண்டிருக்காங்க. இப்போ இதுக்கு ஒரு பதில் ஒன்று சொல்ற மாதிரி ஒரு விஷயம் ஒன்று பார்க்க கிடைச்சிருக்கு. என்ன பதில்? முழுமையான பதில் இல்லை, ஆனால் லேசா இந்த விஷயம் விமர்சனமாகுதுன்னு தெரிஞ்சனால ஒரு பதில் ஒன்று வந்திருக்கு. என்ன பதில்ண்டா, இந்த அதாவது பெட்ரோல் டீசல் எரிபொருள் அதிகரிச்சு, அதாவது அதிகமாக வார மாசத்துல அதிகரிக்கிறதுக்கு சந்தர்ப்பம் இருக்கு. அதனால நாங்க இப்பவே அதை சமாளிக்கிறதுக்காக லேசா கூட்டி இருக்கிறோம்ன்ற மாதிரிக்கு சொல்றாங்க. இந்த மாசம் கூட்டிட்டு இந்த 9ஆம் தேதி கூட்டிட்டு இன்னைக்கு 10ஆம் தேதி நேத்து கூட்டியிருக்காங்க. இந்த மாசம் கடைசியில மறுபடியும் கூட்டுறதுக்கு எல்லாம் உண்டு தானே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆனா எவ்வளவு விலை அதிகரிச்சிருக்கிறாங்கடா அண்ணளவா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியலடா சொல்றேன். பெட்ரோலுக்கு கிட்டத்தட்ட அண்ணளவா 24 ரூபாய் பிளஸ் அதிகரிச்சிருக்கிறாங்க. டீசலுக்கு 22 ரூபாய் பிளஸ் அதிகரிச்சிருக்கிறாங்க அண்ணளவா. இந்த மாதிரிக்கு தான் அதுல சூப்பர் டீசல், சூப்பர் பெட்ரோல் எல்லாம் இருக்குது. ஸோ உண்மையாவே இது நான் கூட பார்க்கும்போது ஆகா நல்லா கதைச்சானுகளேடாப்பா தேன் மாதிரி. ஆனா நல்லா ஆப்பு இருக்குன மாதிரிக்கு வச்சு விட்டாங்கன்ற மாதிரி இருந்தது. என்ன செய்யறது, ஒன்றும் செய்ய முடியாது. ஆனா இதுல ஒரு பிளஸ் பாயிண்ட் இருக்குது என்னென்றால், தட்டுப்பாடு இல்லாம 10 ரூபாயோ 20 ரூபாயோ 40 ரூபாய் அதிகரிச்சிருந்தாலும் பெட்ரோல் தட்டுப்பாடு, டீசல் தட்டுப்பாடு இல்லாம போனா சந்தோஷம். இதுல ஒரு பெரிய சிக்கல் யாருக்குண்டா, சாதாரண மக்கள்ல முக்கியமா இந்த பள்ளிக்கூடம் போகக்கூடிய பிள்ளைகளுக்கு பெரிய சிக்கல். ஏனென்றா இந்த பாடசாலை பஸ்ஸுகள் மற்ற சாதாரணமான அந்த பேருந்துகள்ல எல்லாம் கொஞ்சம் அந்த டிக்கெட் பிரைஸ் கொஞ்சம் அதிகரிச்சிருக்கு. அப்ப அதனால கொஞ்சம் சிக்கல். அதாவது 100 ரூபாய் ஒரு டிக்கெட் போகுதுண்டா சம்டைம்ஸ் 100, அதாவது கட்டாயம் அதிகரிக்கிறாங்க. ஆனா சரியான தொகை எவ்வளோன்னு தெரியல. 120 ரூபாய் கிட்டத்தட்ட ஒரு 5% கூட்டுவாங்கன்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. ஸோ இதெல்லாம் பார்க்கக்குள்ள கொஞ்சம் நெருக்கடியாக தான் இருக்குது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? பொறுக்குமாறுண்டு இந்த அரசாங்கத்தை ஜனாதிபதியை அந்த அளவுக்கு விமர்சனம் பண்ணக்கூடிய அளவுக்கு இந்த அரசாங்கம் தவறு பண்ணிட்டாங்களா, இல்லண்டா அந்த விமர்சனம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விமர்சனம் தானா? நீங்க என்ன நினைக்கிறீங்க அதை சொல்லுங்க. நான் என்னுடைய ஆதங்கத்தையோ இந்த அரசாங்கத்தின் மீது பழி போடணுமோ அதெல்லாம் சொல்லல. நடக்கிற விஷயத்தை அலசி ஆராய்ஞ்சு இதை சமுதாயத்தில் இப்படி நடக்குது, தமிழ் மக்கள் அமைதியாக இருந்தாலும் அவங்களுக்கு தெரியாம இருக்கலாம்ட்டு நான் அந்த விஷயத்தை கொப்பி பண்ணி உங்களுக்கு பேஸ்ட் பண்றேன், அதாவது அதை பாஸ் பண்றேன், அதை உங்களுக்கு தெரியப்படுத்துறேன், அவ்வளவுதான். இப்ப நம்ம யாழ்ப்பாணத்துல நடந்த விஷயத்துக்கு வருவோம். யாழ்ப்பாணத்துல ஒரு கேர்ள்
ஒரு பெண்ணும் இன்னொரு ஆண் நபரும் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இவங்க 2 பேருமே கணவன் மனைவியாண்டு எனக்கு சரியா தெரியல, உறுதிப்படுத்த முடியல. ஆனா ஒரு ஆண் நபரும் பெண் நபரும் கைது செய்யப்பட்டிருக்காங்க, ஒரு அக்காவும் இன்னொரு ஆண் நபரும். என்ன விஷயம் என்று பார்க்க போனா, இவங்கள் இந்த இளமாக்களை குறி வச்சு சில நேரங்களில் பள்ளிக்கூடம் போகக்கூடிய சில பிள்ளைகளுக்கு கூட போதைப் பொருளை விற்பனை செய்யக்கூடிய விஷயத்தில் ஈடுபடக்கூடிய ஆட்கள்ன்றது தான் இவங்களை மேல வைக்கப்படுற குற்றச்சாட்டு. ஸோ இப்படி எக்கச்சக்கமான குற்றச்சாட்டு போலீஸுக்கு கிடைச்சிருந்தாலும் ஒரு நபரை கைது செய்யணும் என்றால் சும்மா கைது செய்ய முடியாது, வசமா மாட்டோம். அதனால இவங்களை நல்லா கண்காணிச்சு இவங்க கொழும்புல இருந்து இந்த போதை மாத்திரை, இன்னொன்று ஹெரோயின், இதுதான் மெயின். மற்ற பிஸ்னஸ்களை போதைப் பொருள் பிஸ்னஸ் செய்யலாமா இருக்கும். ஆனால் மெயினாக போதைப் பொருள் மாத்திரையும் டெப்லெட்டும் மற்றது ஹெரோயின் என்ற போதைப் பொருளை கொழும்புல இருந்து வாங்கி கொண்டு யாழ்ப்பாணத்தில் விற்கிறது. இதுதான் இவங்க மேலே இருக்கிற குற்றச்சாட்டு. ஒரு வழியாக கண்காணிச்சு ஆக்களை கையும் களவுமா இன்றைக்கு ஆக்களை தட்டி தூக்கி இருக்கிறாங்க. 2 பேருமே சிக்கப்பட்டுட்டாங்க, ஒன்றுமே செய்ய முடியாம. ஆனா என்ன இதுல கிட்டத்தட்ட கைப்பற்றப்பட்டது 650க்கும் அதிகமான போதை மாத்திரைகளும் இன்னும் கொஞ்சம் ஹெரோயின்ற போதை பொருள். ஸோ யோசிச்சு பாருங்க, எவ்வளவு மோசமான பாவம், தவறான விஷயம் செய்யறாங்கண்டு. ஏன் இந்த மாதிரியான பாதையில போறாங்கன்னு எனக்குண்டா தெரிய மாட்டேங்குது. எவ்வளவு தொழில்கள் இருக்குது, அதுதான் அவ்வளவு மோசமா இருக்குண்டா. இன்னொரு விஷயம் ஒன்று பார்க்க கிடைச்சது, அதே யாழ்ப்பாணத்துல வட்டுக்கோட்டைக்கு போகக்கூடிய வீதியில ஒரு பள்ளிவாசல் இருக்கு. அந்த பள்ளிவாசல்ல நேத்து இப்ப இந்த கூடுதலா நோன்பு காலமட்டக்குள்ள அதிகமா பள்ளிவாசல்ல எல்லாம் நிறைய ஆட்கள் நிக்கிறதா பார்க்கலாம். அப்ப தொழுகையில நேத்து இரவு ஈடுபட்டு கொண்டிருக்கும் போது இஸ்லாமிய சொந்தங்கள் ஒரு நபர், ஒரு ஆண் நபர் இன்னொரு ஆளை நட்டு வீதியில பயங்கரமான மோசமான வாளால துரத்தி வெட்டுறதுக்கு பட்டு மோசமா துரத்திவாரு. அப்ப அந்த ஓடுற நபர் உயிரை காப்பாற்றணும், என்ன செய்யறது ஏது செய்யறது தெரியாம ஓடி பள்ளிவாசல் ஒன்றை பார்த்துருக்கிறேன். அப்போ அந்த பள்ளிவாசல் உள்ளுக்கு பூந்தா அது உள்ளுக்கு ஆக்கள் எல்லாம் தெற்கு திசை தெரியாம ஆக்கள் பயந்து போயிட்டாங்க. பின்னுக்கு பார்த்த ஒருத்தன் வாளோட ஓடி வாரான். அங்க பள்ளிவாசல் உள்ளுக்கு போய் அங்க இருக்கிற மதியில இருந்து தப்பிச்சு ஒரு வழியா போயிட்டான். இப்போ இதுல என்ன பிரச்சனைன்னு பார்க்க போனா என்ன பிரச்சனை தெரியல. ஆனா ஒரு நபர் ஒரு வாளோட ஒரு நபரை கொல்றதுக்கு வெட்டுறதுக்கு பட்டு மோசமா வந்திருக்கார். ஆனா அந்த ஓடி வந்த நபர் பள்ளிவாசல் உள்ளுக்கு வந்தனால ஒரு வழியா தப்பிச்சு போயிட்டு, அப்ப அந்த பள்ளிவாசல்ல தொழுகையில் ஈடுபட்டு கொண்டிருந்த இளமாக்கள் எல்லாருமே சேர்ந்து அந்த வாளோட அந்த ஆளை பிடிச்சி வாளை பறிச்சிருக்கிறாங்க. அதன் பிறகு அந்த வாளோட ஆள் தப்பி ஓடிச்சு. ஸோ இப்போ போலீஸுக்கு இதுக்கு பிறகு இதை தெரியப்படுத்தி போலீஸ் இந்த விசாரணைகள்லாம் பார்த்து என்ன பிரச்சனைட்டு விசாரணை செய்து கொண்டிருக்காங்க. ஆனால் இது யார், எவர், என்ன பிரச்சனை எதுவும் தெரியல. ஆனால் யோசிச்சு பாருங்க, ஒரு நபரினுடைய உயிரை எடுக்கிறதுக்கு எவ்வளவு ஆர்வமா விரட்டி ஒரு உயிரை கொல்றதுக்கு எவ்வளவு ஆர்வமா ஓடுறாங்கன்ட்டு உண்மையா ரொம்ப ரொம்ப பாவமான விஷயம். ஆனா இதை நேத்து நான் அந்த பள்ளிவாசல்ல வாளோட யாழ்ப்பாணத்துக்குள்ளுக்கு ஒருத்தன் நுழைஞ்சிட்டான்ட்டு அதை எப்படி போட்டிருந்தாங்கன்றால் வாளால வெட்டி கொண்ட மாதிரிக்கு பட்டு மோசமா பரபரப்பா இருந்தது. அது வீடியோலாம் பார்க்கக்குள்ள. ஆனா அதை பார்க்கும்போது முழுமையா ஒருத்தவங்க பார்க்கலான்னு அந்த செய்தியை என்ன நினைப்பாங்க, வாள்வெட்டு சம்பவம் ஒருத்தவங்க இறந்து போயிட்டாங்க போலன்னு தான் நினைப்பாங்க. அதனால பொறுப்பு இல்லாம அப்படி செயற்படக்கூடாது. இந்த மாதிரி விஷயத்தை பார்க்க கிடைச்சது நேத்து யாழ்ப்பாணத்துல. இந்த 2 விஷயமும் முக்கியமான விஷயம். இலங்கையில மிக மிக முக்கியமா பார்க்கக்கூடியதா இருந்தது என்னன்னா, இந்த எரிபொருள் பெட்ரோல் டீசலை நேத்து விலையை கூட்டி விட்டுட்டான். இதை முக்கியமா பார்க்க கிடைச்சது. இதை கடந்து பெருசா ஒன்றும் இல்லை. கோட்டாபய ராஜபக்ச அவங்களை சிஐடிக்கு அழைச்சிருக்கிறாங்க. முதல்ல அழைச்சவங்க அவர் சிங்கப்பூருக்கு போயிட்டு, இப்போ நான் நினைக்கிறேன் வந்துட்டே தெரியல, மறுபடியும் அழைச்சிருக்கிறாங்க. அங்க அவர் ஏதோ போறேன்ற விஷயம் பார்க்க கிடைச்சது. இந்த மாதிரி தான் இதை விட பெரிய விஷயங்கள் எல்லாம் பார்க்க கிடைக்கல. அதே மாதிரி உங்களுக்கு தெரியும், நேற்றைய முன்தினம் யாழ்ப்பாணத்துல 5-6 கிலோ தங்கம் கடத்திய ஒரு நபர் கைது செய்யப்பட்டு, இப்படியான சில விஷயங்கள் தான். இதை விட பெருசா ஒன்றும் பார்க்கறதுக்கு இல்லை. இப்ப நான் உண்மையானக்கு சரியான தட்டிமன், சட்டியான சளி. நேற்று இரவு முழுக்க விடிய தூக்கமே வரல, அவ்வளோ கஷ்டமா இருந்தது. இப்போ ஒரு அளவு ஓகே. சட்டியான தடிமன். கொழும்புல நான் இருக்கிறேன். கொழும்பு நான் சில வீடியோகள் இன்னும் 2-3 வேலைக்காக கூட ஐஸ்கிரீம் இந்த வெயில்ல நல்லா அந்த கூல் தண்ணியெல்லாம் கூட குடிச்சிட்டேன். நல்லா முழுகுனதுக்கு நல்லா அட்டி கொண்டு தலைக்கு அடிச்சு விட்டுட்டு அவ்வளோ கஷ்டமா இருந்தது. ஸோ இப்படியெல்லாம் போகுது பாருங்கள். சும்மா நான் உங்களுக்கு காட்டுறேன். என்னுடைய பிளாக் சேனலில் இந்த வீடியோ சிட்டி ஆஃப் ட்ரீம்ஸ்ன்றது வரும். இருந்தாலும் நான் உங்களுக்கு காட்டுறேன். சும்மா சிட்டி ஆஃப் ட்ரீம்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்க. சட்டப்படி இருக்கு. ஆனால் இது உள்ளுக்கு எல்லாருமே போகிறதுக்கு அனுமதி இல்லையா. நல்ல அந்த விஐபியாக்கள் அவங்கள் தான் போகலாமா. நான் என்ன விஷயமெல்லாம் அலசி யாராய இல்லை. அதே மாதிரி முன்னுக்கு ஒரு பொட்டோ ஷூட் ஒன்று எடுத்து கொண்டு இருக்கிறாங்க. பாருங்கள், அந்த கேர்ளை பார்க்க நல்லா அழகாக இருக்காங்க. உண்மையாக அந்த ட்ரெஸ், அந்த ரோஸ் கலர் ட்ரெஸ்ஸுக்கு அவங்கள நல்லா அழகாக காட்டுன்ட்டு நினைக்கிறேன். ஒருத்தன் கொஞ்சம் நேரம் வந்தால் பாருங்கள், அங்காள் அவங்களுக்கு தெரியுதோ தெரியல, சுற்றி வளைச்சி வீடியோவாக எடுத்து கொண்டிருக்காண்டாப்பா. பார்க்கும்போது அப்படி இருக்கும்.
ஆனால் அந்த அவங்களோட அந்த ஃபோட்டோகிராஃபிங் பண்ணுறவங்க தானே வீடியோ எடுத்து முடிஞ்சோன்னே நல்ல அழகாக இருக்கும், சட்டப்படி இருக்கும். ரொம்ப நேரமாக மெனக்கட்டு கொண்டிருக்காங்க. நானும் வீடியோ எடுத்துட்டு பார்த்தேன், ரொம்ப நேரமாக வந்ததுலேருந்து பார்க்குறேன், ரொம்ப நேரமாக மெனக்கட்டு கொண்டிருக்காங்க. நல்ல அழகான ஒரு கேர்ள் ஒருத்தவங்க. இது சிட்டி ஆஃப் ட்ரீம்ஸ். நீங்கள் வந்திருக்கிறீங்களா? விஐபின்டா யார் விஐபி? காசு லட்சமாக வச்சிருக்கிறவன் விஐபி, இல்லாதவன் அப்படி என்று இல்லை. உண்மையாகவே இந்த வாழ்க்கைன்றது எல்லா மனுஷருமே விஐபி தான். ஆனால் நல்ல அழகாக இருக்குது, பிரம்மாண்டமாக வச்சுருக்குறாங்க. இது இப்போ ஒரு கிட்டத்தில் ஓப்பன் பண்ண ஹோட்டல் ஒன்று தான், பயங்கரமான ஹோட்டல். வெளியேருந்து பார்க்க கட்டும் பிரம்மாண்டமாக இருக்குது, பார்க்குறதுக்கு நல்ல ஆசையாக இருக்குது. ஒரு நாளைக்கு நல்லா முன்னேறி வந்தமுண்டானாங்க ஒரு நாள் உள்ளுக்கும் போய் சுற்றியெல்லாம் உங்களுக்கு காட்டி வீடியோ ஒன்று எடுப்போம். ரொம்ப தொலைவில் இருக்காது, கூடிய சீக்கிரம் நீங்கள் எல்லாருமே மனசு வச்சா கூடிய சீக்கிரம் வரலாம், பார்ப்போம். எதுவாக இருந்தாலும் கடவுள் தந்த அந்த வாழ்க்கை சந்தோஷம்தான். ஓகே பாய் சொந்தங்களே, கவனம் கவனம். இந்த வெயிலில் இலங்கையிலேருந்து காணொலி பார்க்குற சொந்தங்களாக இருந்தால் எனக்கே இந்த வெயில் வந்து ஒத்துக்கொள்ளாமல் அவ்வளோ கஷ்டம் வருத்தமாக்கிட்டு கடும் கவனமாக இருங்க. இந்த வெயிலில் வெளியில் போனால் இந்த லெமன் ஜூஸ் நல்லா குடிங்க, கூல் தண்ணிகள் பெருசாக குடிக்காதீங்க, தண்ணி நிறைய குடிங்க, ஆனால் கூல் தண்ணி குடிக்காதீங்க. கொஞ்சம் தலை வந்து எந்த நாளும் தலை முழுகாதீங்க. கொஞ்சம் சில விஷயங்களை கவனம். இந்த பள்ளிக்கூடம் போகிற பிள்ளைகளை நல்லா கவனமாக பார்த்துக்கொள்ளுங்க சொந்தங்களே. ஏன்னா அந்த வெயில் வந்து கொஞ்சம் ஒரு ஹீட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அந்த உடனே வருத்தத்தை கொண்டு வருது. எனக்கே காய்ச்சல், தடுமன், சரியான சளி, இப்போ தான் ஓரளவு ஓகேவா இருக்குது. ஓகே பாய்.